பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த வெற்றியின் நாளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கல்வாரி சிலுவையில் அவர் எல்லா பாடுகளையும் நமக்காக பட்டு தன்னுடைய சொந்த சரீரத்தில் எல்லா நம்மளுடைய அவமானங்கள், தோல்விகள், நம்மளுடைய துக்கங்கள் எல்லாத்தையும் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அதனால தான் நமக்கு இந்த நாளில் வெற்றி உண்டாயிருக்கு பாருங்க. அப்போ அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற வெற்றியை நம்ம ஒவ்வொரு நாளும் சுதந்திரித்து கொள்ளணும் பாருங்க. அதை சுதந்திரித்து கொள்வதற்கு ஒரு சில காரியங்களை நான் எழுதி வச்சேன், ஆண்டவருக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்க. என்னென்ன காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னா, பழைய இழப்புகளை குறித்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. நான் அதை இழந்துட்டேன், நான் இதை இழந்துட்டேன், இந்த மாதிரி என்னோட லைஃப்பில் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கு நம்ம டைம் எடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இழப்புகளை குறித்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது பாருங்க. அதை நம்ம ரொம்ப கற்றுக்கொள்ளணும். அடுத்தது, நம்ம எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டங்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அதனால நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம பெருசாக எப்பொழுதுமே அதை பேசக்கூடாது, மேன்மைப்படுத்தக்கூடாது. அடுத்தது, நம்மளுடைய கஷ்டங்கள், பாடுகள் மத்தியில் கர்த்தர் நமக்கு எப்படி உதவி செய்தார், எப்படி அந்த பாடுகள்ல இருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எப்படி நம்மளை விடுதலை பண்ணினாரு அப்படிங்கிற எப்படி வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை வெளியே மீட்டெடுத்தார், அதை சொல்லி தான் நம்ம மேன்மைப்படுத்தணும் பாருங்க. அடுத்தது, எனக்கு அந்த நாட்களில் ட்ரெஸ் இருக்காது, எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்தே ஒரு மற்றவங்க சோர்வடைகிற மாதிரி இன்ஃபீரியராக நம்ம இந்த மாதிரி காரியங்களை பேசக்கூடாது பாருங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம வெற்றியை சீக்கிரமாக அனுபவிக்க முடியும். நம்ம கஷ்டப்பட்ட நாட்களில் கர்த்தர் நமக்கு எப்படி நல்லவராக இருந்தார், எப்படி போதுமானவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவரை மேன்மைப்படுத்துகிற மாதிரி தான் நம்ம பேசணும். நம்மளுடைய டெஸ்டிமனிஸ் இருக்கணுமே ஒழிய, ஆண்டவர் நாங்கள் இப்படி பாடுகளினோடா போனோம், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், இப்படியெல்லாம் நாங்கள் சாப்பிடாம இருந்தோம், பட்னியில் இருந்தோம், ட்ரெஸ் இல்லாமல் இருந்தோம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசக்கூடாது பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியங்கள், அவரே மகிமைப்படுத்துகிற காரியங்களை, வசனங்களை மட்டும்தான் நம்ம பேசணும் பாருங்க. இன்றைக்கும் கூட நம்ம சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். கல்வாரி சிலுவையில் ஒரு மகா பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்தது பாருங்க. என்ன எக்ஸ்சேஞ்ச் நடந்தது, என்ன ஒரு பண்டமாற்று முறை அங்கே கல்வாரி சிலுவையில் நடந்தது அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய வியாதிகள், நம்மளுடைய பாடுகள் எல்லாம் அவர் மேலே போயிருச்சு. எல்லாத்தையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்துக்கிட்டாரு. எல்லாமே அவர்கிட்ட போனதுனால நம்மளுடைய தரித்திரங்கள் எல்லாம் அவர் தலைக்கு போயிருச்சு. அவருடைய தலையில முள்முடிய வச்சாங்க. அதனால நமக்கு என்னாச்சு, நம்ம ஐஸ்வர்யவான்கள் அப்படிங்கிற பட்டம் நம்மளுக்கு கிடைச்சது, நம்ம நீதிமான்கள் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சது. ஏன் அப்படின்னா, அவர் பாவியானார், அவர் துக்கம் நிறைந்தவரானார், அவர் பாடு அனுபவித்தவரானார். அதனால நம்ம எப்படி நம்ம புது சிருஷ்டிகளாகவும், நம்ம நீதிமான்களாகவும், நம்ம ஐஸ்வர்யவான்களாகவும், நம்ம பரிசுத்தர்களாகவும், குற்றமற்றவர்களாகவும், கண்டிக்கப்படத்தகாதவர்களாகவும் நம்ம ஆனோம் பாருங்க. மகா பெரிய எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு சிலுவையில் அவர் பெற்று கொடுத்தார். பிரியமானவர்களே, அதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் பாருங்க. இன்றைக்கும் கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கும் அவர் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இதுக்கு ஒரு வசனத்தை நான் உதாரணமாக காட்ட போறேன் பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம். ஆதாம் பாருங்க, எல்லா ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் அவ்வளோ ஆசீர்வாதத்தோட வச்சாரு. ஒரே ஒரு இது மட்டும் சொன்னாரு, இந்த கனியை மட்டும் நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டா அதை போய் சாப்பிட்டு பாவம் பண்ணி அந்த மகிமையிலிருந்து இவங்க கீழே விழுந்துட்டாங்க பாருங்க. அப்போ கர்த்தர் சபித்த காரியம் பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3 17, 18, 19 3 வசனங்களையும் வாசித்தா அதுல ஒரு வார்த்தை பாருங்க. 18வது வசனத்துல வாசிக்கிற, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றோம், அதுல என்ன வருமா, முள்ளும் குறுக்கும் வருமா. முள்ளு ஒரு சாபக்கேடு,
முள்ளு ஒரு சாபக்கேடு பாருங்க. நான் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த காரியத்தை சொன்னாரு பாருங்க. முள்ளு சாபக்கேடு. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோமா, ஐயோ நான் நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த நான் பாடுபடுறேன், என்னுடைய வேர்வையெல்லாம் ரத்தமாவே ஆயிரும் போல, அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மாசம் பூரா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு சாபமான வாழ்க்கை. பிரியமானவர்களே, நம்மளுடைய சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மளுடைய துக்கங்களையும் சாபங்களையும் பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனால இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு லகுவான வாழ்க்கை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்கு சந்தோஷம், சமாதானம், நம்மளுடைய வேலைகளின் மத்தியில, நம்ம வேலை பழுவின் மத்தியில ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கறத நீங்க பாப்பீங்க. எப்போ அப்படின்னா, நிறைய வேலை இருக்கலாம், அந்த வேலைகளின் மத்தியில நீங்க லகுவா செய்யறத பாப்பீங்க. எப்போ அப்படின்னா, நான் செய்யறது இதுல ஒண்ணுமே இல்லை, எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எவ்வளவு வேலை செஞ்சாலும் நான் சோர்வடைய மாட்டேன், கர்த்தர் என்னுடைய பலனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எல்லா வேலை பழுவையும் அவர் மேல, அவர் வசனத்தின் மேல நம்ம வைக்கும் பொழுது அந்த வேலைகள் எல்லாம் நமக்கு லகுவாய முடியும். நம்ம ஒரு இளைப்பாறுதல் அனுபவிப்போம் பாருங்க, அது மாதிரி கஷ்டம், அதாவது துக்கம், கவலை இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆண்டவர் ஒரு சமாதானத்தை நம்மளுக்கு தருவார். ஏன்னா நம்ம இருதயம் முழுவதும், நம்ம சரீரம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையினால நிரம்பி இருக்கு. இப்ப நம்ம முள்ளுக்கு வருவோம். அந்த முள்ளும் குறுக்கும் உனக்கு உண்டாயிருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்க வேலை பழு உங்களுக்கு முள்ளும் குறுக்கும் கொடுக்கற மாதிரி இருக்கா? சம்பளத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லாத மாதிரி இருக்குதா? ஆண்டவரே, இந்த முள்ளுகள்ல எல்லாம் நீர் உம்முடைய சரீரத்துல கல்வாரி சிலுவையில நீங்க எடுத்துக்கொண்டீங்க. எப்படி எடுத்துக்கொண்டார்? நம்மளுடைய முள்ள அவரோட தலைக்கு போச்சு பாருங்க. அவருடைய தலையில முள்முடி சூட்டப்பட்டது. அதனால நமக்கு ஆண்டவர் நீதிமான்கள் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு. ஐஸ்வர்யவான்கள்ன்ற பட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம இனியும் பாவிகள் இல்லை. முள்ளும் குறுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க முடியாது. அப்படி முள்ளும் குறுக்கும் இருந்துச்சுன்னா அது அவருக்கு அவமானம் பாருங்க. அவர் சிலுவைக்கு போனது பொய்யாகிற மாதிரி இருக்கும் பாருங்க. பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்ப்போம். இப்படிப்பட்ட எல்லா சாபங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதம் லகுவாய் கஷ்டப்படாம வர்றதையும் நீங்க பார்ப்பீங்க. கஷ்டங்கள் பாடுகளின் ஊடாய் நம்ம போனா கூட அது நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. நம்ம ஒரு ஜாய்ஃபுல் லைஃப், ஒரு என்ஜாய்மெண்ட்ல போவோம் பாருங்க. அதை அனுபவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மள இந்த நாளில் இப்படிப்பட்ட சத்தியங்களை அறிய வைக்கிறார் பாருங்க. இன்னொன்னு 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5:21 பாருங்க, எப்படி நமக்காக அவர் பாவமானார் அப்படின்னு சொல்லி. 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமே செய்யாத அவர் நமக்காக பாவமானார். ஏன் அப்படின்னா, அவருக்குள்ள நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அவர் நமக்காக பாவமானார். இந்த வசனங்கள்லாம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பாருங்க. எதுக்காக இந்த மாதிரி அவர் பாவமானார்னா, நமக்கு ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணும்படியாக, ஒரு நித்திய இளைப்பாறுதலை உண்டு பண்ணும்படியாக அவர் பாவமானார். பிரியமானவர்களே, அடுத்தது இன்னொரு முக்கியமான வசனத்தை படிக்க போறோம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம்மளுடைய தரித்திரம் எல்லாம் எங்க போச்சு? அவர்கிட்ட போயிருச்சு. நம்மளுடைய தரித்திரம் எல்லாம் அவருடைய தலைக்கு போயிருச்சு பாருங்க. அதனால நம்ம எப்படி ஆனோமா? நாம் அவருடைய தரித்திரத்தினால, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. நம்மளுடைய தரித்திரம் எல்லாம் அவர் மேல போயிருச்சு. அவருடைய ஐஸ்வர்யம் நம்ம மேல வந்துருச்சு. எப்படி நம்மளுடைய பாவம் எல்லாம் அவர் மேல போய் அவர் பாவமானாரோ, அந்த மாதிரி நம்மளுடைய தரித்திரம் எல்லாம் அவர் மேல போய் அவருடைய தரித்திரத்தினால நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆனோம். ஒருவேளை இன்றைக்கு கடனோட நீங்க இருக்கலாம், கஷ்டங்களோட இருக்கலாம். அதை நம்ம பெருசுப்படுத்தாம, அவர் சிலுவையில என்னுடைய கடன்களை எல்லாம் தூக்கி சுமந்து விட்டார். இத்தனை ஆண்டுகளா நான் இந்த கடன்களை சுமந்துகிட்டு இருக்கிறேன். இந்த சத்தியம் தெரியாதனால இன்றைக்கு என்னுடைய கடன்களை, என்னுடைய பண தேவைகளை
என்னுடைய எல்லா இந்த பொருளாதாரத்தை குறித்த எல்லா கஷ்டங்களையும் இன்றைக்கு நான் அவர் மேல வைக்கிறேன். அவர் மேல வைக்கிறதுனால, அவர் மேல நீங்க வச்சுட்டாதான் அந்த ஐஸ்வர்யம் நம்ம மேல வரும். அவர் மேல வைக்காம இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த கஷ்டத்துல தான் இருந்துகிட்டே இருப்போம். பாருங்க, இன்றைக்கு இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு இப்போ நீங்க இந்த சத்தியத்தை கேட்கவே நீங்க எவ்வளோ கடன்ல இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ தேவையில் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய எல்லா கஷ்டங்களையும், என்னுடைய எல்லா பண தேவைகளையும், என்னுடைய எல்லா பில் பேமெண்ட்ஸையும், எல்லா செட்டில்மெண்ட்ஸையும் ஆண்டவரே நான் உங்க சிலுவையின் மேல வைக்கிறேன்னு சொல்லி இப்பவுமே உங்ககிட்ட என்னென்ன பேப்பர்ஸ் இருந்ததுன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து இந்த வசனத்தின் மேல நீங்க விசுவாசித்தவர்களாக ஆண்டவரே இந்த எல்லா தேவைகளையும், எல்லா பேமெண்ட்ஸையும், எல்லா செட்டில்மெண்ட்ஸையும் நான் உங்க மேல வைக்கிறேன், உங்க சிலுவையின் மேல வைக்கிறேன். நீங்க எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறீர். உங்களுடைய வெற்றியை நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்றேன். இது இந்த கிருபையினால எனக்கு உண்டாகுது, இலவசமாய் உண்டாகுது. பிரியமானவர்கள், இதுக்கு நீங்க பெரிய கிரயம் செலுத்தவே வேண்டாம். அவர் எல்லா கிரயத்தையும் செலுத்தி விட்டார். பிராக்டிக்கலா நீங்க செய்யுங்க. உங்களுடைய கடன் பட்டியல், உங்களோட கடன் எல்லாம் நீங்க ஒரு டைரியிலயோ நோட்லயோ எழுதி வச்சிருந்தா அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு இந்த வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த எல்லா கடன்களையும் இன்றைக்கு நான் விசுவாசித்தவளாக நான் உங்க மேல வைக்கிறேன். உங்களுடைய ஐஸ்வர்யம் என் மேல வந்திருக்கு. நீர் சிலுவையில என்னுடைய எல்லா கடன்களையும் தூக்கி சுமந்து விட்டீர். இலவசமாய் அந்த நித்திய மீட்பு எனக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. உங்க ஐஸ்வர்யத்தை நான் என் மேல எடுத்துக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோட இந்த ஒரு விசுவாச கிரியையை நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்க கடன்கள் படிப்படியா குறையதா இல்லையான்னு பாருங்க. ஒரே நாள்ல உங்களுடைய அத்தனை பேமெண்ட்ஸையும் கடன்களையும் நீங்க கட்டி முடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஏன் அப்படின்னா வசனம் வெறுமையாய் திரும்பாது. அவர் அனுப்பின வசனம் வெறுமையாய் திரும்பாது. பிரியமானவர்களே, சில நேரம் நான் இங்க பேசவே ஆவியானவர் பேசி கொண்டு இருப்பார். பாருங்க, ஆவியானவரை பேசுறது நான் இல்லை, நீங்க பேசுங்க. ஜனங்களுக்கு என்ன இப்ப வரும்போது அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேகர் கடன்கள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை தெரியப்படுத்துறீங்க. சொல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. வார்த்தையை விசுவாசிங்க. சிலுவையில் அவர் சம்பாதித்து வைத்த வெற்றியை இந்த நாள்ல எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய கிருபை இலவசமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் மகிமைக்காக நம்ம எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாய் இருப்போம். பாருங்க, அவருடைய மகிமை நம்ம மேல வரும். பாருங்க, இப்படிதான் நம்ம எழும்பி பிரகாசிக்க முடியும். கஷ்டங்களை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. கர்த்தர் உங்களை எப்படி தூக்கி எடுத்தார் அதை சொல்லுங்க. எப்படி வசனங்களை கொடுத்து உங்களை மீட்டெடுத்தார் அதை நீங்க வெளியே சொல்லுங்க. அதன் மூலம் அவர் மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, இந்த நல்ல சத்தியத்திற்காக, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.